தலைவர் வைகோவுடைய மகன் என்கின்ற காரணத்தினால் அவருடைய அரசியல் அபிலாஷைகள் நிராகரிக்கப்படக்கூடாது. இல்லை, நீங்க பேசாம இருந்தால் அது ஒன்றியத்தோட முடிஞ்சிருக்கும். ஆமாம், உண்மைதான். கட்சிக்கு தலைவர் நம்ம கட்சியோட நம்ம கட்சி, நம்ம ஏன் போய் அவங்ககிட்டலாம் கேட்கணும்? அவங்க யாரு? இப்போ ஏப்ரலில் வந்து இருவரும் வந்து சமாதானம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்தோம், தலைமை கழகத்தில் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். 20ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்கும். ஆமாம். 21ஆம் தேதி நீங்களும் துரையும் சந்திக்கிறீங்க. ஆமாம். என்ன பேசுனீங்க இப்போ 2 பேரும்? சமூக வலைதளங்களில் எழுதுற சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் திரு மல்லை சத்யாவுக்கு பிரச்சனை. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறார்ல, இப்போ என்னை வந்து மாத்தையாவுடன் ஒப்பிட்டு படிச்சிருக்கிறார்ல, இதை வந்து அவர் ஊடகத்தில் போய் பேசுறதுக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க. 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அந்த வழக்குகளை சட்ட போராட்டம் நடத்தி என்னை விடுவித்திருக்க வேண்டிய கடமை மறுமலர்ச்சி திமுகவுக்கு இருந்தது. ஆனால் மறுமலர்ச்சி திமுக எனக்காக வாதாடவில்லை. பாஜக கூட்டணியில் மதிமுக வரதுனால பாஜக கூட்டணிக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அந்த கேள்வி அடுத்து வச்சிருவாங்க. இல்லை, ஆனால் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, என்ன இருக்கு? அது இல்லை, திமுக கூட்டணி உடைத்தோம் என்பது அவங்களுக்கு வெற்றியாக பார்க்குறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் திரு மல்லை சத்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பேக்கெட்டில் இன்னும் அந்த புகைப்படம் கூட மாறலையே சார்? என்னுடைய அரசியலுடைய நெடிய வரலாற்றுக்கு அவர்தான் காரணம். தந்தை மகனிடம் முரண்படலாம், தாயிடம் முரண்படலாம், தலைவரிடம் முரண்படலாம். அதற்காக தாய் இல்லை தந்தை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே என்னுடைய அரசியலின் தந்தை அவர்தான், தலைவர் வைகோ அவர்கள்தான். எனவே அவருக்கு அவருடனான அந்த பயணம் வந்து என்னிடம் எப்பொழுதும் யாராலும் பறித்து விட முடியாது. தலைவர் வைகோ அவர்களை என்னிடமிருந்து பிரிப்பதற்கு என் மரணம் மட்டுமே இறுதியாக இருக்கும். அதால் அவர் என்னுடைய அடையாளம், அவர்தான் என்னுடைய அரசியல். அதால் அவரை நான் மறக்க முடியாது. நீங்கள் வந்து பேசின பேச்சு தான் வந்து துரை வைகோ கட்சிக்குள்ளே வர்றதுக்கும் கட்சியில் பொறுப்பு கொடுக்கறதுக்கும் எம்பி ஆகிறதுக்கும் ஒரு அடித்தளமாக வந்து மாறுது. விருதுநகர் மாவட்டத்தில் பேசுகிறீங்க. அது வந்து எந்த தொண்டர்களும் பேசலை, உங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் சொல்லலை. எதுக்கு வந்து பேசுகிறீங்க? அது ஏன் அந்த தொடக்கம்? இல்லை, நான் அங்கே வந்து ஒரு திருமணத்திற்கு நம்ம உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் சகோதரர் பாலாஜி அவர்களுடைய திருமணம். அவர் இயக்கத்தின் மாணவர் அணி செயலாளராக பணியாற்றியவர். நடைப்பயணங்களில் எங்களுடன் பங்கேற்ற ஒரு அன்பு சகோதரர். எனவே அவருடைய திருமணத்தில் நான் வந்து வாழ்த்தணும்னு அவர் நினைக்கிறார். ஒரு சகோதர பாசம். அது அண்ணா சொன்ன ஒரு தாய் வயிற்றில் நாம் பிறக்க முடியாத காரணத்தால் பல தாயின் வயிற்றில் பிறந்து நாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் என்பதை போன்று தான் அந்த சகோதரர் என்னை நேசித்தார். அந்த திருமணத்தில் வாழ்த்தணும்னு சொன்னார். பல வழக்குகள் என் மீதான பல வழக்குகள் வந்து 32 வழக்குகள், 25 வழக்குகள் ஒட்டுமொத்தமாக அந்த போராட்ட வழக்குகளை மாண்பு முதலமைச்சர் ரத்து செய்த போது என்னுடைய 25 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது. 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அந்த வழக்குகளை சட்ட போராட்டம் நடத்தி என்னை விடுவித்திருக்க வேண்டிய கடமை மறுமலர்ச்சி திமுகவுக்கு இருந்தது. ஆனால் மறுமலர்ச்சி திமுக எனக்காக வாதாடவில்லை. அந்த காலகட்டத்தில் சகோதரர் பாலாஜி அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து விலகி அவர் தனியாக இயங்கிக் கொண்டிருந்த போது என் பொருட்டு அவர் நீதிமன்றத்தில் எனக்காக வாதாடியவர். இல்லை, இப்போ அவரை நீங்கள் பாராட்டலாம், அவரை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆமாம். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் போய் துரை வைகோ வரணும் அப்படின்னா வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக மாறிடுறாங்க. இல்லை, அந்த திருமணத்திற்கு தான் நான் போய் வாழ்த்தும் போது தான் மணமக்களை வாழ்த்தி விட்டு அன்றைக்கி நான் காலையில் தினத்தந்தி பத்திரிகையில் பார்க்குறேன், துரை வைகோ அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றிய கழகம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அப்போது ஒரு மௌனம் கடைபிடிக்கிறாங்க. யாரும் துரை வரக்கூடாது, ஏன்னா தலைவர் விரும்பலை அப்படி இப்படின்னு ஒரு செய்தியில் ஓடிட்டுருக்கு. அப்போது தலைவர் வைகோவுடைய மகன் என்கின்ற காரணத்தினால் அவருடைய அரசியல் அபிலாஷைகள் நிராகரிக்கப்படக்கூடாது. இல்லை, நீங்கள் பேசாமல் இருந்தால் அது ஒன்றியத்தோட முடிஞ்சிருக்கும். ஆமாம், உண்மைதான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசுகிறேன். அவர் வந்து அரசியலுக்கு வரணும், அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். அவர் வந்தால் என்ன கொடுக்கலான்னா நான் வகித்து வர துணை பொதுச் செயலாளர் கூட அவர் கொடுக்குறேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்த வாக்கெடுப்பு
106 பேரில் 104 பேர் ஆதரவாகவும் 2 பேர் எதிர்ப்பாகவும் போட்டார்கள். அந்த 104ல் 1 மட்டும்தான் அது திறந்த வெளியாக தேர்தல் நடத்துகிற அதிகாரியான அண்ணன் வந்தியத்தேவனை காட்டிட்டு இப்படி தான் டிக் பண்ணோம் சரியானான்னு சொல்லி காட்டிடு. ஏன்னா நான் சந்தேகத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். நான் இங்கேயும் கருங்காலி ஒருத்தர் இருக்கிறான்னு அவர் பேசினுக்கிறவர் இருந்தாலும் அவர் வர வேணும். நான் வந்து அவருக்கு ஆதரவாக வாக்களித்தேன். இல்லை நீங்கள் அங்கே விருதுநகரில் பேசினதுக்கப்புறம் திரு வைகோ அவர்கள் உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அது வந்து ஒரு உயர்நிலை குழு கூட்டத்தில் அது குறித்து பேசுகிறாரு. அப்போ பேசுகின்ற போது அப்போது வந்த பத்திரிகை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த உயர்நிலை குழு உறுப்பினர்லாம் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இவர் யார் என்னுடைய மகனுக்கு பொறுப்பு கொடுப்பது? துரை வைகோவும் மல்லை சத்யாவும் ஒன்றா? இவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகிறாருன்னா அந்த பொறுப்புக்கு இவர் சார்ந்த சமூகத்தை அல்லது ஏதோ ஒரு பட்டியலினத்தை தான் அங்கே வர முடியும், என் மகன் வர முடியாது என்று பேசியதான் என்னை காயப்படுத்தி ரொம்ப கடுமையான காயத்துக்குள்ளானது. நான் அதில் அந்த பொறுப்புக்கு முன்பு நீங்கள் இருக்கக்கூடிய பொறுப்புக்கு முன்பு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னாடி இருந்திருக்காங்க, ஒரே ஒரு நபர் இருந்திருக்காங்க. ஆமாம், ஐயாவுக்கு தத்துவ கொஞ்சம் குடியரசு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஒரு கட்சி எல்லா சமூகத்துக்கும் வந்து வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அந்த விஷயத்தை ஏன் வந்து சமூக ரீதியாக எடுத்துட்டு போறீங்க? இப்போ அதுதான் தலைவர் பேசுனது தான் அந்த வார்த்தை. நான் பேசுறேன் 2 வருஷமா சமூக ரீதியாக அவர் உங்களை பிடிச்சு பார்க்கல. இல்லை பார்க்கல. அந்த ஒன்றை புள்ளியில தான் அவர் நின்னார். அந்த இடத்துல தான் அவர் பேசும்போது அப்போ தான் நான் உணர்ந்தேன் இவ்வளோ பிரச்சனைகள் இது உள்ளே இருக்குதுன்றது. என்னுடைய தவறுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னால் முதல்ல எனக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணி நல்ல மனிதனுக்கு ஒரு சொல், ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்வாங்க. அப்போது அதிலிருந்து துரை குறித்தோ அவருடைய அரசியல் குறித்தோ நான் எங்கும் பேசுவதில்லை, விமர்சிப்பதில்லை. நான் உண்டு என்னுடைய வேலை ஒன்றுன்னு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் 2023 மீண்டும் தலைமை கழக தேர்தல் வரும்போது நான் தலையோட கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுடுங்க, நீங்கள் யாருன்னா வச்சு நடத்திங்க அப்படின்னு. வேறு யாருனா துணை பேச்சலாக போட்டுங்க, உங்கள் கூட நான் காலம் முழுவதும் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். துரை அவர்கள் வந்ததிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருதா? ஆமாம், அது துவங்கிடுச்சு. நீங்கள் அந்த பொதுக்கு நான் வந்து நீங்கள் பார்க்கணும் சார், அந்த சார்ட்டர்ட் மெம்பர்ஸ் அப்படின்வாங்க. அந்த சார்ட்டர்ட் மெம்பர்ஸில் லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க. தலை சிறந்த ஆளுமைகள் வந்தாங்க, தலை சிறந்த அந்த நாவன்மைப்பட்ட பேச்சாளர் வந்தாங்க, எழுத்தாளர் வந்தாங்க. இப்போ அவங்களாம் விலைக்கு போகும்போது நான் அவருக்காக இருந்தேன்ல. அப்போது 94 கட்சி துவங்கிய நான் தான் இங்கே இருக்கிற நடிகர் சங்கம் சங்கரதாஸ் முதல்ல தான் நடந்தது. தோல்விக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற ஜெர்மன் அரங்கில் தான் பொதுக்குழு நடந்தது. அப்போல்லாம் கடுமையான வாத பிரதிவாதங்கள், கட்சி விட்டு வெளியேற காலங்கள்லாம். ஆனால் இவையெல்லாம் நடந்தபோது நம்ம அவர் கூட உறுதியாக இருக்கிறோம். அப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற போது இளைஞரணி செயலராக சிறப்பாக பணியாற்றினேன். 2004 இன்றைக்கு வரலும் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். இப்போது ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் வந்து துணை பொதுச் செயலாளர் இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, கட்சியோட பொருளாளர் வாங்க அல்லது அவைத்தலைவராக வாங்க. பொதுச் செயலாளர் அந்த இடத்துக்கு வேறு யாரும் நாங்களே பொருத்தி பார்க்க மாட்டோம். அவர் மட்டும்தான் அதுக்கு பொதுச் செயலாளராக இருக்கணும். அப்போது அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்துலையாச்சு ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஏன் ப்ரொமோட் பண்ணல? அப்போ உங்களுடைய பார்வை எதுவாக இருந்தது? அது சார்ந்த டிஸ்கஷன்லாம் வருமா செயற்குழுலையோ இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த? இல்லை, அதுக்கு அவங்க ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. சில விஷயங்கள் தான் பேசுவாங்க, சில விஷயங்கள் ஆனால் அது குறித்து அவர் சிந்திச்சிருக்கணும். சரி, இப்போ துரை அவர்கள் வர்றதுக்கு முன்பாக இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? இப்போ துரை தான் வந்து காரணங்கிறது தான் உங்களுடைய விமர்சனமாக இருக்குது. துரை அவர்கள் வர்றதுக்கு முன்பு என்ன மாதிரி டிஸ்கஷன் இருக்குது? நான் கட்சியோட இளைஞர் செயலாளர் இருக்கும்போது கூட அவர் வந்து சில பொறுப்பாளர் இருக்கும்போது என்கிட்ட கேட்பார். துணை பொதுச் செயலாளர் ஆனபோது கூட கேட்பார். நீங்கள் திண்டிவனத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் மாசிலாமணி சிறந்த சொற்பொழிவாளர், ஒரு சிறந்த மனிதர். அவரை கட்சியோட பொருளாளராக கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அந்த முடிவெடுத்துட்டு ஒரு சாதாரண என்ன கிட்ட போய் நீங்கள் பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டு போங்கன்றார். அவர் என்ன தொலைபேசி அழைக்கிறார். இது மாதிரி நான் சொன்னேன், ஆனால் என்ன இதெல்லாம் விளையாட்டு, நீங்கள் அவ்வளோ பெரிய மனிதனே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கட்சிக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கான எல்லா உரிமைகளையும் இங்கே என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் தலைவர் எங்கிட்ட அனுப்புகிறார். என்னை வந்து பார்த்துட்டு அவருக்கு நான் பொன்னாடை போத்துனா அவர் எனக்கு பொன்னாடை போத்துறாரு. ஏன்னா சீனியர் மெம்பர் இருந்தார். அவரும் சீனியர் தான், அவர் மாவட்ட செயலாளர் இருந்தவர். ஆனால் அந்த பொறுப்பில் நான் சீனியர் இருக்கிறதால எனக்கு போடுறாரு. இப்படி வந்த தலைவர் கட்சியில் ஒரு இளைஞர் செயலாளர் போடணுமா அல்லது மாவட்ட நிர்வாகிகள் போடணுமா மாற்றணுமான்னு அழகாக அந்த ஜனநாயகபூர்வமாக கேட்டுக்கொண்டு வந்த தலைவர் இந்த 4 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் எதையும் எங்கிட்ட கேட்கல. என் பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே வந்து பிறழுதப்போ இவ்வளோ நாள் நம்பிக்கை, உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கினா என்கிட்ட கேட்டார், மல்லை சத்தியிட்ட சொல்லுங்க தலைவர். எங்கே வந்து அந்த ஒரு நம்பிக்கை பிறழுதப்போ?
மகன் வந்தபோது இதெல்லாம் யாருக்கிட்ட நம்ம ஏன் கேட்கணும்? நான் நினைக்கிறேன் அது என்கிட்ட மட்டும் இல்லை, அது எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேர்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிக்கு தலைவர் நம்ம, கட்சியோட நம்ம கட்சி, நம்ம ஏன் போய் அவங்ககிட்டலாம் கேட்கணும்? அவங்க யார் அப்படின்னு அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். எனவே தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் நீங்கள் மாவட்ட பொறுப்பாளராக போகிறீங்க. மதுராந்தகத்தார் விலகி சென்ற போதும் சரி, அண்ணன் எம்கே தண்டபாணி மாவட்ட செயலாளர் விலகி சென்ற போதும் சரி, அண்ணன் பாலவாக்கம் சோமர் விலகி சென்ற போதும் இந்த இயக்கத்திற்கு சோதனையான காலகட்டத்தில் அந்த மாவட்டத்தில் கட்சி தூக்கி நிறுத்தியவன் நான். அந்த தோழர்களை அரவணைத்தவன். அப்போ கூட நான் மாவட்ட செயலாளர் வரணும்னு யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இவர் இல்லைன்னா இவரெல்லாம் இவர்னால் யார் செயல்படுறாங்களோ அவங்கள நான் அடையாளப்படுத்திட்டே வருவேன். பொறுப்பு வரலைனாலும் வைகோ அவர்கள் வந்து உங்களை ஓரளவுக்கு ஈக்குவலாகவே வச்சுட்டே தான் இருக்காரு மகன் வர வரைக்குமே. ஆமாம், அதில் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கான வாய்ப்பு நான் தான் சொன்னேன். எனக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாரு. இப்போது எனக்கு தெரியாமையே பொறுப்பை என் மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க. அது என் பக்கத்து வீட்டுக்காரனை அறிவிக்கிறீங்க. அப்போ என்ன அரசியல் அது? துரை வைகோ வந்ததுக்கு அம்மா துரை வைகோ வந்த பிறகு தான். அப்போது இது போல் தான் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க. பல நடவடிக்கைகள் எனக்கு எதிராகவே போகுது. அப்போது எனக்கான நெருக்கடியை அவர்களுக்கு கொடுத்துட்டே வராங்க. ஒன்று, கட்சியிலே எனக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். அதே போன்று பொறுப்புகள் வழங்குகின்ற போதும் இது போன்ற அந்த ஆலோசனைகள், டெமோக்ரஸி மீன் டிஸ்கஷன், பெரும்பான்மை கருத்தை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது. துணை பொதுச்செயலாளராக இருக்கீங்க, ஆனால் முக்கியத்துவம் இல்லை, எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ஆனால் தலைவர் இருக்கும்போது இருந்தது. தலைவர் நல்லா அந்த செயல்பட்டு இருக்கும்போது துறை வந்ததுக்கப்புறம் அது இல்லாமல் போச்சு. இதுதான் பிரச்சனை. இப்போ ஏப்ரலில் வந்து இருவரும் வந்து சமாதானம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்தோம், தலைமை கழகத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். 20ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்கும். ஆமாம். 21ஆம் தேதி நீங்களும் துறையும் சந்திக்கிறீங்க. ஆமாம். என்ன பேசுனீங்க இப்போ 2 பேரும்? நாங்கள் 2 பேரும் எப்பவுமே பேசி கொண்டதில்லை, பெரிய பேச்செல்லாம் இல்லை. அன்னைக்கு போடும்போது திடீர்னு அவர் ஒரு நாள் அன்னைக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் காலைல கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னா, சொல்லுங்கள் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா, வாங்க நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்னாரு. போனேன். அப்புறம் அவர் எங்கே நம்ம முரண்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் எங்கெங்கெல்லாம் நீங்கள் முரண்பட்டீங்கன்னு, எங்கெங்கெல்லாம் என்னை நீங்கள் குறி வச்சு பேசுனீங்க, எங்கெங்கெல்லாம் சமூக ஊடகத்தில் வந்து என்னை குறித்து நான் சார்ந்த சமூகம் குறித்து பேச வச்சதெல்லாம் உங்களை சார்ந்தவர் தான் பண்ணாங்க. அப்போ நான் எப்படி இயல்பாக இயங்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ என் பக்கத்து வீட்டுக்காரனை நீங்கள் போடுவீங்க, எப்படி நீங்கள் போடலாம்? அனுமதி அல்ல, ஒரு குறைந்தபட்ச பண்பாடுக்காக நீங்கள் கேட்டிருக்கலாம். என்னை குறித்து ஒரு சிவகாசியில் இருக்கிற ஒரு மாவட்ட மாணவர் அமைப்பாளர், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நான் போயிட்டு மருத்துவமனையில் இருக்க, நான் இப்போ வந்து குளத்தூருக்கு போயிடுற ஒரு ஆள் அங்கே உடல் வரும் அப்படின்ட்டு, அங்கே நம்ம பகுதியில் ஞானம் இருக்கார். ஞானம் வீட்டில் தான் ஏறக்குறைய 2 மணி நேரம் உட்காந்துறேன். உடல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நான் அவங்க வீட்டிலேயே ஞானம் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வரும். மருத்துவமனைக்கு வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வருகின்ற போது களத்தில் நின்று போராடுகின்ற சமூக செயல்பாட்டாளர்கள், அவங்க பல்வேறு துறைகளில் ஆளுமை மிக்கவர்கள். ஒன்று இயக்குனர் ரஞ்சித், இன்னொன்று மாரி செல்வராஜ், மற்றொரு திருமுருகன் காந்தி, இன்னொன்று உதயகுமார். இப்போ அவங்க நிற்கும் போது நான் அவங்களை பார்க்காம நான் கடந்து செல்ல முடியாது. நான் அவங்கள போய் பார்த்து பேசிட்டு, போராட்ட காலத்தில் அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு பேசிட்டு நான் கடந்து செல்கிறேன். இது சும்மா சமூக ஊடகத்தில் நான் போடுறேன். போடுகின்ற போது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கத்தை வந்த மறுமலை திமுக, சமூக நீதி தத்துவத்தை உள்வாங்கி இயக்கம், அவர் வந்து என்னுடைய படத்தை எடுத்து அவர் உள்ளே போடுறார். அவர் இதில் போட்டுட்டு, இவர்கள் சென்று சந்தித்தால் சமூக நீதி, துரை சென்று சந்தித்தால் அது ஜாதி வெறியா? துரை யார் யார் சந்தித்தார்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதுன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய படமோ அல்லது பலர் மதிக்கின்ற அந்த பெருமக்கள், இந்த 4 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லை. ரஞ்சித் வந்து திரைத்துறையில் புகழ்கிட்டி பருகிறார். ரஞ்சித் அதே மாதிரி மாரி செல்வராஜ் சிறப்பானக்குரியவர், திருமுருகன் காந்தி கலனி போராளி, அதே போல் தான் உதயகுமார் அணுகொலைக்கு எதிரான மிகப்பெரிய போராளி. இப்போ இவங்களையும் அந்த படத்தில் போட்டு நீ கொச்சைப்படுத்துறீங்களே, என்ன நீங்கள் கொச்சைப்படுத்திக்கலாம். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆள், நான் கட்சியோட துணை போய்ச்சலா, ஒரு அதிகாரமிக்க ஆள், இவனுக்கு கேட்டால் யாரும் இருப்பாங்க, நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்களை போட்டு போடும்போது நான் காயப்படுறேன். அது வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் ஏதாவது போடுறாரு அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் தலைமைக்கு எடுத்துகிட்டு போனீங்களா, இல்லை இதுதான் ஒரு பிரச்சனையாக வந்து நீங்கள் துரை அவர்கள் சார்ந்த நபர்கள்லாம் வந்து அவர் சொல்லி சமூக வலைத்தில் எழுதுனாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்களா? அப்போ இல்லை, இப்போ அவரும் அப்படி தானே சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு எதிராக எது வந்தாலும் அதற்கு காரணம் நான் தான். காரணம் 21ஆம் தேதி நடந்த உங்கள் இருவருக்குமான பேச்சுவார்த்தையில் என்னதான் முடிவுக்கு வந்தீங்க? அப்போ இல்லை, இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இயல்பான்ற ஒரு சூழலுக்கு வரும்போது அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்புறேன், அவரும் கிளம்பி போயிட்டார். பேசுனீங்க 2 பேரும்?
இன்னும் ஒரு 30-40 நிமிஷம் பேசிப்போங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பெருசாக பேச்சு இல்லை. மனம் விட்டு பேசுனீங்களா? மனம் விட்டு பேசினதை தான் அவர் சொல்றாரு. அவர் சார்ந்த ஆட்களை தான் மனம் விட்டு பேசுவதாக இருந்திருந்தால் இந்த குறைகளை கலைந்திருக்கணும். ஒரு கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இவ்வளோ பெரிய கவலைக்கு ஆட்பட்டிருக்கிறோம், அதுக்கு நம்ம தான் காரணமாக இருந்திருக்கிறோம். கட்சி அதில் கவனம் செலுத்தாமல் போனதுக்கு வருத்தம் தெரிஞ்சிருக்கணும். சமூக வலைதளங்களில் எழுதுகிற சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் திரு மல்லை சத்யாவுக்கு பிரச்சனையா? வேற ஏதாவது இருக்கா அப்போ? இல்லை, நான் என்னன்னா, நான் போடுற பதிவு அதை எடுத்து நீங்கள் போடுறீங்க. அதே போல் இன்னொருத்தரும் அதே போல் தான் என் படத்தை போட்டு நீ 300 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் 300 ஆண்டுகளும் நீங்கள் வந்து இப்படி தான் இருந்தாகணும்னு சொல்லி அந்த உளவியல் ரீதியான அது ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் அப்படின்வாங்க. அது வந்து அந்த கேரக்டர் அசாசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 32 ஆண்டுகளில் 300 ஆண்டுகளான நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னா அது சொல்லப்படுகின்ற உளவியல் என்ன? விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்காக அடிமைப்பட்ட இந்த மக்களிலிருந்து ஒருத்தன் வந்து ஒரு அரசியல் களத்துக்கு வருகின்ற போது இன்னும் 300 வருஷம் ஆனாலும் ஆகாதுன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் அடிமையாக கிடக்கணும்? இந்த கேள்வி அது ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான கேள்வி. சமூக வலைதளங்களில் பின்னூட்டத்தில் இந்த மாதிரி கமெண்டுகள் வரும். ஆனால் திரு வைகோ அவர்களுக்கோ இல்லை திரு துரை வைகோ அவர்களுக்கோ மல்லை சத்யா யார் அப்படிங்கிறது அவங்களுடைய மனதில் வச்சுருப்பாங்கல்ல. நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டதுனால இப்படி போயிருச்சோங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுறீங்களா? நான் சுற்றி பொதுவெளியில் அவங்க போட்டதுக்கப்புறம் நான் பொதுவெளியில் போடுறேன். அப்பாச்சு கூப்பிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், கண்டிச்சுக்கணும். இது மாதிரி போடுறீங்க. அதை பொதுவெளியில் வந்துச்சு அவங்க எளிதாக போய் தானே ஆகும். அவங்க வந்து ஒரு டிக் பண்ணால் கூட அதை பார்க்குற ஆள் அவங்க வச்சுங்கிறவங்க. அவங்களோட அந்த அந்த ஏதோ பெரிய அந்த என்னவோ வார் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அந்த சோஷியல் மீடியாவில் வார் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு கூட துரை என்கிட்ட சொன்னார். நான் இதுவரையிலும் சொன்னதில்லை, முதலாக மாலை முரசல் தான் சொல்கிறேன். இவர் வருகையை எதிர்த்து ஈஸ்வரன் கட்சியோட இளைஞரணி செயலாளர் அவர் வந்து கண்டிச்சுட்டு வெளியே போகிறார். இது நம்முடைய இயக்க கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு அவர் வெளியேறாரு. அவர் போட்டது அவர் விலகினதை எடுத்து அந்த பதிவில் எங்கள் மனைவி வந்து அந்த ஒரு சின்ன நெருப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த நெருப்பு மாதிரி போட்டு இதுதான் முதல் அடின்னு அவங்க சும்மா ஒரே ஒரு வரி முதல் அடின்னு அந்த நெருப்பு மாதிரி போட்டுக்கிறாங்க. அது வரையிலும் கண்காணித்து வச்சுருக்கிறாரு. உங்கள் மனைவி இப்படி போட்டாங்க சார். ஒரு விருப்பம் சார்ந்து கூட நீ எதையும் செய்யணும்னா ஜடமாவா சார் இருக்க முடியும்? மனிதர்கள் சார், ஒரு இயல்பு, ஒரு கொள்கைக்கு ரீதியாக அதை பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு வரலாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போது என்னுடைய நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக நான் யார்கிட்ட பேசுகிறேன், யார் கூட தொடர்பில் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு தனியான உளவு பிரிவு, அது உளவு பிரிவுலாம் சொல்ல மாட்டேன், தனியான ஒரு ஏஜென்சி மூலமாக கண்காணித்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதால் தான் எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. பேசுகின்ற போது துரை சொன்னார், அதை நான் வெளியிட்டால் சட்டவிரோதம் அப்படின்னு. அப்போ நீங்கள் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். தோழர்கள் கேட்குறாங்க, இப்போவும் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வழக்கு தொட்டுக்கிறோம், நீதிமன்றத்துக்கு அவர் வரட்டும். அப்பா பேசினார்ல, வாட்டர் கேட் ஊழலில் நிக்சன் பற்றி பேசுனீங்க, ராமகிருஷ்ணகிரி பற்றி பேசுகிறீங்க, தொலைபேசி ஓட்டு கேட்பு, மகன் எப்படி அந்த தப்பு செய்யலாம், இது அப்பாவுடைய நடவடிக்கை எதிரானது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ தலைவர் வந்து எங்களுக்கும் உளவு பிரிவில் நண்பர்கள் இருக்காங்க, உளவு பிரிவு கொடுத்த தகவல் தான் அப்படின்றாரு. அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் கொடுங்க, அது உளவு பிரிவு கொடுத்ததா, அரசு சார்பில் கொடுத்ததா, இல்லை நீங்கள் வச்சுங்கிற ஏஜென்சி மூலமாக வந்ததான்னு பார்ப்போம். இல்லை, துரை வைகோ வந்ததுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, மல்லை சத்யா இவ்வளோ நாள் இருந்தார், என்ன கட்சிக்காக ஜெயிக்க வச்சாரு, கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வைக்கிறாங்கல்ல. அவரோட அறியாமை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். அவரோட அறியாமையை அவர் சொல்வதை கேட்டு அதற்கு ஜால்ரா தட்டுகின்ற அந்த தோழருக்கு நான் பரிதாபப்படுகிறேன். 1996 நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 44 பேரூராட்சி மன்ற தலைவர்கள் கொடை சின்னத்தில் ஜெயிச்சவன் நான். தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவராக 2001 அறிவிக்கப்பட்டவன் நான். எங்கள் மாவட்டத்தில் 2 பேரூராட்சி மன்ற தலைவர், நானும் அண்ணன் எம்.கே. தண்டபாணி அவர்களும். தண்டபாணி திமுகவுக்கு போய் சேர்மனாக இருக்கும். நான் போல அழைப்புகள் இருந்து ஆட்சியில் இருந்தீங்கன்னா நிறைய சலுகைகள் வரும் அப்படின்னு. ஆனால் பணியாக இது ஆனும்போது அந்த பணிக்கு நான் சிறந்த பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ 44 பேரூராட்சி மன்ற தலைவர்கள், ஏறக்குறைய 9 நகர்மன்ற தலைவர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஏறக்குறைய 1400 ஊராட்சி மன்ற தலைவர்கள் மதிமுக தேர்வு செய்யப்பட்டவங்க. இப்போ துரை எங்கே இருந்தார் இந்த வெற்றி பெறுகின்ற போது? அதற்கு பின்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில்
எத்தனை பேர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மதிமுக இருக்காங்க சொல்ல அவர் இப்போ வந்துட்டு இருக்கிறார்ல, பெரிய சாதிச்சிருக்கிறார்ல. இப்போவும் சொல்கிறேன், நான் பொறுப்பேற்ற பகுதி. நான் இந்த சென்னை மண்டலத்தை சுற்றி தான் நாங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு போனோம். நாங்கள் எத்தனை ஒன்றிய கவுன்சில் வச்சுருக்கிறோம், மாவட்ட கவுன்சில் வச்சுருக்கிறோம். இந்த பகுதியில் தான் நகர்மன்ற தலைவர் இருக்கிறார், இந்த பகுதியில் தான் துணை மேயர் இருக்கிறார். நீங்கள் திமுகவை எதிர்த்து, திமுக கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு எதிராக நீங்கள் குருவிக்குளம் அவங்க ஒரு கூட்டணி கட்சியில் கூட்டணி தலைமை தாங்கிற திமுக வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வேட்பாளர் நிற்க வச்சு விலை கொடுத்து வாங்கி கூட்டணி கட்சி மற்ற உறுப்பினர்கள் வாங்கி நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. முரண் ஏற்படுகிறது. எனவே தான் மேலதினி நல்லதூர்னு ஒரு ஊராட்சிக்கு 3 கவுன்சிலர்கள் மதிமுகலேருந்து திமுகவுக்கு போனாங்க. எந்த நடவடிக்கை, உங்கள் நடவடிக்கை சரியில்லை தானே போகிறாங்க. நீங்கள் சாதிச்சிட்டீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கன்னா எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிங்களா? இல்லை எனக்கு பணம் பத்தலைன்னு நான் தலைவர்கிட்ட கேட்கும்போது நீங்கன்னா அதுக்காக உதவி பண்ணிங்களா? சென்னை மண்டலத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க. மதிமுக வந்து முழுமையாக மல்லை சத்யா வந்து கைப்பற்ற நினைச்சாரு, அதை வந்து இப்போ துரை வைக்க தடுத்துட்டார் அப்படிங்கிற அந்த வாதம் வைக்கப்படுது. அதெல்லாம் கற்பனை சார். அப்படின்னா நான் ஏன் 2023 விலகிறேன் அப்படின்னு? எனக்கு பதவி வேணாம். தலைவர் அவர் ஒரு மகத்தான தலைவர், அவர் பண்ணிட்டு போய் உங்கள் பின்னால் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போது ஏதாவது ஒரு காரணங்களை, ஏதாவது ஒரு அவதூறுகளை தொடர்ந்து பரப்புகின்ற வேலையை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதில் இது ஒன்று. மல்லை சத்யா அவர்கள் வந்து எளிமையாக தலைவர் வைகோ அவர்களை போய் சந்திக்க முடியும், எதுனாலும் சொல்ல முடியும். அந்த கம்யூனிகேஷன் கேப் எங்கே தொடங்குது? அப்போ தலைவரோட உடல்நலம் ஒரு பிரச்சனையாக வந்தது கொரோனா காலகட்டங்களில். கொரோனா காலகட்டத்தில் துவங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதையே காரணம் காட்டி தலைவரை முடக்க பார்த்தாங்க. முன்பெல்லாம் வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் அவரை சந்திப்பீங்க? வாரத்தில் எப்படி 4-5 முறை சந்திப்போம். அலுவலகத்திலையோ வீட்லேயோ போராட்ட களங்கள், திருமணங்கள், ஏதாவது ஒரு இடத்துல சந்திச்சுட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு எப்படியும் 1 முறை 2 முறை பேசிடுவார். நானும் பேசுவேன். எங்கேயாவது கழுவுத்தோளுக்கு பிரச்சனையா அண்ணா ஃபோன் பண்ணி இது மாதிரி பிரச்சனை சொல்லி நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஆனால் தகவல் அவர்கிட்ட சொல்லிடுவேன். காவல் நிலை பிரச்சனை தலைவர்கிட்ட சொல்லி நான் அந்த தீர்த்து வைப்பேன். அதே போல் கட்சிக்காரன் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்காங்களா, அது குறித்து நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன். இது போல் தொடர்ந்து பேசும். அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், காமனாக ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்துலாம் பேசுவேன். எப்பொழுதும் எனக்காக நான் எதற்கும் தலைவர்கிட்ட பேசுவேன், அது அவருக்கு தெரியும். அப்போது இப்படி பேசி கொண்டிருந்த தலைவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதை காரணம் காட்டியே யாருடைய ஃபோனும் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. இப்போது நான் சொல்கிறேன், அந்த தலைவனுக்கான ஒரே மருந்து அந்த அவர் நேசித்த தொண்டர், அவரை உயிராக நேசிக்கின்ற தொண்டர்கள் தான் அவருக்கான மருந்து. ஆனால் அவரை முடக்கி வைக்க முயற்சி பண்ணுகிறார் துரை. அவர் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னவர். இவர் தான் தலைவர் வைகோ அவர்களிடம் அந்த தொண்டர்கள் வெறி பிடித்து ஓடி வரும்போது, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? தலைவரை இன்னும் ஒரு மாதிரி சொன்னவர். அவருக்கு தான் வேலை இல்லை, நீங்கள் அவர் பண்ணல சுற்றி நேரத்தை வீசினீங்க, போய் குடும்ப பாருங்க வியாபாரத்தை பண்ண பேசினவர் தான் அவர். பலருடைய அனுபவம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆள் வாய் தர மாட்டாங்க. ஆனால் பலருக்கு அந்த அனுபவம் உண்டு. என்கிட்ட சொன்னதில்லை, ஆனால் பலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது தலைவருக்கு வந்து முடக்கப்படுறாரு. அப்புறம் என் ஃபோன்லாம் கொடுக்கக்கூடாது, துரை யார் சொல்கிறாரோ அவங்க ஃபோன் மட்டும் தான் கொடுக்கணும். எனவே தான் 9ஆம் தேதி நானே அவருக்கு தொலைபேசி எடுத்த போது அவர் என்னை தொடர்புக்கு வரல. எப்பவுமே எடுக்கிற தலைவர் வராமல் போயிடுறார். ஏப்ரல்ல மே இப்போ ஜூலை 9ஆம் தேதி என் குறித்து சமூக ஊடகத்தில் அந்த ஒரு ஊடகத்தில் பேசும்போது, அது ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்பதற்காக ஃபோன் எடுத்து அவர் எடுக்கல. அதுக்கு முன்பு எப்போ பேசுனீங்க? நீங்கள் 20ஆம் தேதி அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது. அதன் பிறகு இறுதியாக எப்போ? அதுக்கு முன்னே நான் வந்து அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னே நான் தொடர்பு எடுத்தேன். உதவியாளர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நான் அழைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் விஷயத்த சொன்னேன். நான் இது வரல, எனக்கு இன்றைக்கி வரலாம் நான் ஒரு லண்டன் திருவள்ளுவர் சிலை திருப்பூரா போக வேண்டியிருக்கு. இன்னும் அந்த பாஸ்போர்ட் விசா இன்னும் வரல, வந்துச்சுன்னா நான் இந்த தேதியில் போகும் அப்படின்னா. அப்புறம் கிடைச்ச பிறகு சொன்னேன், விசா வந்துடுச்சு, நாளை காலைல போகிறேன், தலைவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா. தலைவர் வாழ்த்து சொன்னார்னு சொன்னார். நீங்கள் நேராக போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல? அதுக்கப்புறம் உங்களுக்கும் தலைவருக்குமான அந்த கேப் அதிகமாகிட்டே அவருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம்? இல்லை, அவருடைய உடல்நலம் ஒரு காரணம். அது இல்லாமல் நான் போய் ஏதாவது பேசி ஏதாவது சில நெருடல் உருவாயிடக்கூடாது, என்னால் ஒரு நெருடல் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். பேசினா பிரச்சனை முடியும்ல? இல்லை, அவரே அழைச்சிருக்கலாம், தலைவரே நம்மளை அழைச்சிருக்கலாம். இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறார்ல, இப்போ என்னை வந்து மாத்தையாவுடன் ஒப்பிட்டு பிரிச்சிருக்கிறார்ல,
இதை வந்து அவர் ஊடகத்தில் போய் பேசுவதற்கு முன்பாக என்னை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உரிமையாக கேட்டிருக்கலாமே, என்ன தலைவர் இவ்வளோ நாள் வந்து ஒரு மக மாதிரி இருந்தேன், என்ன ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரியான அதுக்கு தான் நான் ஃபோன் எடுத்தேன், ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறமும் அவர் வந்து வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுகிறார். வாய்ப்பு இல்லை, கதவுகள் சாத்தப்பட்டது போல் அவர் பேசுகிறாரு. தலைவரை எதிர்த்து தலைவருக்கு எதிரான பதிவுகளை இடக்கூடியவர்கள் கூட ஏன் அந்த கான்டாக்டில் இருக்கணும்? அது தவிர்த்துடலாமே. தலைவர் வந்து விரும்பலை அப்படிங்கும்போது நீங்கள் தவிர்த்துருக்கலாம்ல. நீங்கள் துரை அவர்களுக்கு போனால் உங்கள் தலைவர் வந்து விரும்பலைங்கும் போது அவங்க கூட ஏன் நம்ம பேசிட்டு அவங்க கூட வந்து உறவாடிட்டு இருக்க வேண்டிய சொல்ல எதுக்கு போகுது? இல்லை, நான் வந்து யாரிடம் நான் போய் வாலண்டியராக பேசவே மாட்டேன். ஆனால் அவங்களோட நடவடிக்கையில் நான் காரணமாக முடியாது. அவங்கள பல முறை நான் கன்வின்ஸ் பண்ண முயற்சித்திருக்கிறேன், போக வேணாம் அப்படின்ட்டு. நம்ம அண்ணன் டிஆர்எஸ் செங்குட்டுவன் வந்து விலகி போகும்போது நான் போய் அவரை தடுத்து நிறுத்தி மாவட்ட செயலாளர் வர வச்சுட்டேன். எழும்பூரில் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிறவரில் அவர் வந்துடுறாரு, வந்துடலான்னு நாங்கள் காத்துட்ருக்க வேணாம்னு தலைவர்கிட்டையும் சொன்னேன், செங்குட்டுவன் வந்துடுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சோஷியல் மீடியாவில் போனாங்க செங்குட்டுவன் வெளியேற்றம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எழும்பூர் வரலும் வந்தவர் திரும்பி போகிறார். அப்போது இது போன்ற நடவடிக்கைகள் தான் நம்ம போய் பேசுகிறோம் மரம் எல்லாமே உண்மை தான். ஆனால் அவர் கொடுத்து பேச முடியாத ஒரு சூழலுக்கு வருகின்ற போது தான் கடினமான இலக்காகவே நிற்கிறோம். நம்ம 9 மாவட்ட செயலாளர்கள், 40 செயற்குழு உறுப்பினர்கள், அதன் பிறகு வந்து பலரும் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க, எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ. அவர்கள்லாம் வந்து வெளியே போகும்போது இந்த அளவுக்கான விமர்சனங்கள்லாம் வந்து இல்லை, வெளியே போனாங்கன்னா போயிட்டாங்க அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் சார்ந்து ஒரு விஷயம் வரும்போது இல்லைப்பா முல்லை சத்யா அப்படி இல்லைன்ட்டு விளக்கம் கொடுத்த திரு வைகோ அவர்கள் இப்போ இப்படி திருப்பி பேசுகிறாருன்னா அப்போ என்ன இஷ்யூவாக மாறுதப்போ? அவர்களுக்கு இல்லாத இந்த விஷயத்த திரு முல்லை சத்யா மீது ஏன் இவ்வளோ காரணம்? அது என்னன்னா என்னுடைய உறுதிப்பாடு. நான் கற்பாரை போல் அழுத்தமாக நின்றுட்டுருக்கிறேன். அவர் விட்டு விலகக்கூடாது நிற்கிறவன். மற்றவங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் வரும்போது விரக்திக்கு வருவாங்க. எதுக்குமா அங்கே அப்படின்னு நம்ம அவமானப்பட்டுக்கணும். நம்ம இங்கே ஒன்றும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம கை காசு செலவு தான் நம்ம செலவு பண்ணி கிடக்குறோம். இது வந்து எங்கேயாவது செலவு பண்ணி இல்லை நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் வரும். எனவே அந்த விரக்தி எங்கே சுயமரியாதை, ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் எங்கே சுயமரியாதைக்கு பங்கம் வருகிறதோ அப்போது வந்து அவங்க மாற்று முடிவுக்கு வருவாங்க. அப்போது அது மாதிரி தான் அவங்க வெளியேறாங்க. திருப்பூர் அவைத்தலைவரோ இல்லை ஈரோடு கணேசமூர்த்தி அவர்களோ வந்து வெளியே போகும்போது கூட இந்த அளவுக்கு கன்வின்சிங் பண்ணலையா அவர்? இல்லை, ஈரோடு கணேசமூர்த்தி கடுமையான காயப்பட்டிருந்தார், எனக்கு தெரியும். கடைசி ஒரு நாள் அவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்ன கூட என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி யாருக்கும் வரக்கூடாது. இப்போ அந்த ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. அவர் இருந்தார்னா அவர் என்னை போலே மௌனத்தை கலைச்சிருப்பார். அவர் பல விஷயங்கள் இடம் பேசியிருக்கார். என்னென்னலாம் நடந்தது, எப்படிலாம் ஊடுருவி என்னை காயப்படுத்தினாங்க. நான் இப்போ சொல்லிட்டு வரல சில பட்டியல், அதே போன்ற காயங்கள் அவருக்கும் உண்டு. அவர் இல்லாமல் மற்ற நபர்கள் யாருமே இந்த அளவுக்கு பேசலையே, இந்த அளவுக்கு சிக்கல்கள் கட்சிகள் இருக்கு. இந்த காயங்கள் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவர் ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுறாரு. அதுதான் அவருடைய தற்கொலை. அப்போது அந்த தற்கொலை என்பது இது போன்ற மன உளைச்சலின் காரணமாகத்தான் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதுபோல் நான் தற்கொலை பண்ணிட்டு போகிறோன்னா ஒருபோதும் இருக்க மாட்டேன். மற்ற நபர்கள் திருப்பூர் அவைத்தலைவர் அதான் மற்றவங்களாம் எல்லாமே வந்து சீனியர்ஸும் தானே, உங்களை விட சீனியர்ஸ். ரொம்ப குறைஞ்சபட்ச செய்தி, அவைத்தலைவர் வந்து இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வராரு. அண்ணா காலத்து நாடாளுமன்ற, அண்ணா காலத்து பொதுக்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு போற்றப்பட வேண்டிய தலைவர். அவர் கூட்டத்துக்கு வராரு. கனடாவிலேருந்து உத்தரவு வருது. கனடாவில் யார் இருக்காங்கன்னா துரை அங்கேருந்து இருக்கிறார். இவரோட வருகையை அவர் எதிர்க்கிறார். ஓப்பனாக அவர் சொல்கிறார், இது சரியாக வராது அப்படின்ட்டு. அவரையே கூப்பிட்டு தங்கள் வீட்டில் வச்சு இந்த அரசியல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறார். அப்படி இருக்கின்ற போது அவர் வருகின்ற போது கனடாவிலேருந்து இங்கே இருக்கிற 2 பேருக்கு உத்தரவு வருது, அவர் உள்ளே சேர்க்காதீங்க, கேட்டை மூடுங்க அப்படின்னு. நான் மாமல்லபுரத்துலேருந்து வரேன். அவர் ஏற்கனவே இங்கே வந்து தங்கிட்டு சேப்பாக்கம் அரசினர் விடுதியில் தங்கிட்டு, ஏன்னா அவர் முன்னாள் எம்எல்ஏ தங்கிட்டு, முத்துரத்னமும் முராத் புகாரியும் அவர் வண்டியில் அழைச்சிட்டு வராங்க. உள்ளே வருகிறது போது அந்த கேட்டு கதவு சாத்திட்டு மூடு போ எல்லாம் வெளியே வெளியே அப்படின்றாங்க. புகாரி அப்போ இருக்கார் உயிரார். அப்போது அவர் வெளியேற்றப்படுறாரு. சரி இவனுங்க தான் அடிச்சிருவானுங்களோ, ஏன்னா மைதானவர் தோழர் வண்டி எடுத்துன்னு இறச்சாப்பகம் போயிட்டாங்க. இப்போ இந்த தகவல் மேலே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு, நம்ம கோவை மண்டல மாவட்ட செயலாளர்கள் போகுது. அவங்க நேராக போய் செயலாளர் பேசுகிறாங்க. என்னங்க நினச்சிட்டீங்க, ஒரு கட்சியோட அவைத்தலைவர் நீங்கள் எப்படி கேட்டை சாத்தி நீங்கள் வெளியே தருத்தலாம், இது என்ன நினச்சிட்டிங்கன்னு கடுமையான வாதம் நடந்தது. அப்புறம் தான் தலைவர் கீழே ஓடியார். வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார், அவைத்தலைவர் அழைச்சிட்டு வந்துட்டு.
நான் மகாபலிபுரத்துலேருந்து வரேன்னா நீங்கள் வந்து திடீர்னு அவைத்தலைவர் அவர் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இங்கே கூட தான் இருக்கார் அப்படின்னாங்க. அப்போது போட்டு கொடுக்குறது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க முராத் புகாரி வண்டியில் தான் முத்துரத்னமும் வந்திருக்காங்க. இப்போ அவர் வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது யார் பண்ணது? மன உளைச்சல் உருவாக்கினது யார்? மதிமுக தான் உருவாச்சு. யார் உருவாக்கணும்? கனடாவிலேருந்து தான் அவர் உருவாக்கினார். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது போன்ற மன உளைச்சல் கொடுக்கும்போது அவங்க கட்சியில் நீடிக்கணும்னா என்ன 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 இருக்குது இந்த கட்சியில் அப்படின்னு ஒரு முடிவு வருவாங்கல்ல. ஓப்பனப்பாக பேசவே இல்லையே. இந்த பிரச்சனை நடக்குது, இவ்வளோ வருஷம் கட்சியில் இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி துரை அவர்கள் தான் பிரச்சனைனா சீனியர் மோஸ்ட் லீடர்ஸில் அவங்க ஓப்பனப்பாக பேசியிருந்தா இன்னும் இதுக்கு முன்பே வெளியே வந்திருக்குமே இந்த பிரச்சனை. அவங்க பேசுனதால் தான் அமிச்சாங்க சீக்கிரம். நான் பேசாமல் இருந்தால்தான் இவ்வளோ நாளாச்சு தள்ளப்பட்டது. நான் அமைதியாக இருந்த காலத்தில் இந்த 4 ஆண்டுகளாச்சு நான் வந்திருக்கிறேன். நான் மட்டும் அமைதியை கழிச்சிருந்தேன்னா 4 வருஷத்துக்கு முன்னே நான் என்னையே வெளியேற்றிருப்பாங்க. இப்போ இன்னொரு வெளிப்படையான ஒரு கேள்வி. துரை அவர்கள் கடந்து மதிமுக வந்து இவ்வளவு ஆண்டுகளாக பயணிச்சிருக்கு. மதிமுகக்குன்னு பல இடங்களில் சொத்து இருக்குது. சொத்து தான் வந்து ஒரு மிக முக்கியமான குறியாக மாறிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு பெரிய சொத்துலாம் மதிமுக இருப்பதை நான் நினைக்கல. ஏன்னா மாவட்ட அளவில் இல்லை, இது என்னென்னா தலைவர் வந்து இங்கே வந்து தொண்டர்களுக்கு சேர்த்து கொடுத்த பணத்தில் இங்கே எழும்பூரில் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. ஈரோட்டில் அண்ணன் கணேசமூர்த்தி அவருக்கு திரட்ட காசு. கோயம்புத்தூரில் அண்ணன் கண்ணப்பன் மற்ற தோழர்கள் வாங்கி கொடுத்த காசு. காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் நானும் அண்ணன் சோமு அவர்கள் முயற்சி எடுத்து அங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது, நாங்கள் வாங்கி கொடுத்த அலுவலகம். அதே போல் திண்டுக்கல்ல இடம் இருக்குது, நாமக்கல்ல இடம் இருக்குது. அவங்க சொந்த மாவட்டம் விருதுநகர்லேயோ திருநெல்வேலியிலையோ தென்காசிலையோ இடம் கிடையாது. வாடகையில் தான் நாங்கள் சரஸ்வதி லாட்ஜில் இருந்தவங்க. ஆனால் நாங்கள் கட்சிக்குன்னு இடம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயெலாம் சொத்து கிடையாது. இதெல்லாம் போனால் அதிகபட்சம் ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கலாம். நான் நினைப்பது சொத்து நினச்சின்னா அவ்வளோதான். ஒருவேளை அவங்க ஏதாவது டெபாசிட் வச்சுருக்காங்களா கட்சி சார்பில், அது எனக்கு தெரியாது. இல்லை, மதிமுகங்கிற அந்த கட்சியை வந்து கைப்பற்றிட்டா போதும், அதுக்கப்புறம் வந்து நாம தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்தனால தான் உங்கள் மீதான தாக்குதலாம் அதிகமாகுதா? ஒரு அரசியல் கட்சினும் போது அந்த அரசியல் கட்சியோட முழுமையாக கட்டுப்பாடு நம்மக்கிட்ட வரும்போது பண்ணிக்கலாம்னு நினைக்கிற ஒரு எண்ணங்கள் இயல்பாக வரும். ஆனால் ஒரு நிரந்தரமானவர்கள் யாருமே இல்லை இந்த நாட்டில். ரத்த உறவு இல்லாமல் இன்னொரு நபர் கட்சியை கைப்பற்றினா அது நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ரத்த உறவு தான் வந்து தலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கப்படுதோ? அதை நோக்கி தான் இப்போ தள்ளப்படுது. ஏன்னா அமைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி தான் சொன்னார், 2 நபர்கள் அவங்க தான் இதை கிளறி விடுறாங்க. துரை வரணும் போது எதுக்கு வரணும்னு கேட்குறாங்க. கட்சிக்கு தாழ்த்து தலைமை தாங்கணும் இல்லை அப்படின்ட்டு. இல்லை அது சரியாக வராது அப்படின்னா நீங்கன்னா மல்லை சத்யா கிட்ட கட்சி கொடுத்துட்டு போக சொல்கிறீங்களா? இது பேசியவங்க 2 பேர். அது அண்ணன் அவைத்தலைவர் துரைசாமி சொல்லிக்கிற பல பேர் என்கிட்ட சொல்லி. யார் பேசுனது அந்த 2 பேர்? இப்போ கட்சியில் இருக்கிற ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள பேர் சொல்லத்தான். அவங்க தான் சொன்னாங்கன்னா மல்லை சத்யா வந்து இங்கே வந்து ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்கள நீ சோறு சாப்பிட்னா மாமா கிட்ட பிடிச்சி குத்துறேன், மீசக்கார மாமா கிட்ட பிடிச்சி குத்துறேன்ற மாதிரி எண்ணெய் காட்டி உள்ளே அவர் கொண்டு வரதுக்கான ட்ராப் இது. ஆனால் இந்த வார்த்தை பேசி கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் தானே பேசுகிறீங்க, நீங்கள் தான் வந்து துரை வைகோ கொண்டு வரணும், என் பதவி கொண்டு வரணும்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை இது. என்ன, ஒருத்தர் வழக்கறிஞர், இன்னொருத்தர் என்ஜினியர். இன்னும் கூட சொல்லிடுறேன், அவங்க பேர் வேணாம். ஒருத்தர் என்ஜினியர், இன்னொருத்தர் வழக்கறிஞர். இவங்க தான் இந்த விவாதத்தை சூடுபிடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா மல்லை சத்யா கிட்ட கட்சி கொடுத்துட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க வருது. அப்போது ஒரு 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 எண்ணங்கள் இல்லாமல் அப்போது இதை நோக்கிய களத்தில் அப்படியே நகர்த்தி எட்டு வந்து அவர் எட்டு வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. கணேசன் சொல்லியிருக்கிறாரே, அவன் அரசியலுக்கு வர மாட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கே வரணுமோ அங்கே கரெக்டாக நிற்பாங்க, அவனுக்கு தெரியாது அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்கிறார். ஆமாம், அது அது வேணாம், அந்த அரசியல் நான் விமர்சனத்துக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அவருடைய தலையீடுகள் இருந்ததுக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் எல் கணேசன். இப்போ தலைவருடைய உறவினர் அவர் மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் இப்போ சொல்லிட்டு வர்றார். இவருடைய தலையீடெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தது என்பதை வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் இப்போ சொல்லிட்டு வர்றார். அப்போது அவர் கட்சியில் நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர் உள்ளடியில் ஏதோ நடந்திருக்குதுன்றது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் எங்களுடன் அவர் எங்குமே இடம்பெற்றவர் இல்லை. பாஜக நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறீங்க. தொடர்ச்சியாக வந்து திமுகவுடன் தான் கூட்டணி, 2026லும் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்ட்டு திரு வைகோ சொல்கிறார். எங்கே வந்து உங்களுக்கு அப்போ அங்கே சந்தேகம் வருது பாஜகவோட போகிறாங்க அப்படின்ட்டு? இல்லை, சந்தேகம் என்பது
அமித்ஷா அவர் வந்து என்டிஏ கூட்டணியோட இப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறாரு. தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்படுத்தணும்னு அப்படியே துடிக்கிறாங்க. அதால் தான் அவர் வர்றாரு. அடுத்து 2026 நிச்சயமாக என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி தான் அவர் சொல்லிகிட்டே போகிறார். நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நம்பிக்கை தெரியும். அப்புறம் எதிரணி வலிமையாக இருக்குது. அப்போ எதிரணியை வந்து கலகலக்க செய்யணும்னா அந்த கட்டமைப்புலேருந்து ஒரே ஒரு செங்கலாட்சி உருவை நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுக்குள்ளே குழப்பம் உருவாக்கணுன்றதுக்காக தான் ஒன்றிய அமைச்சர் முருகன் வந்து சொல்கிறார். தனி பேட்டி கொடுக்குறார். திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையில் இந்திய கூட்டணியில் இருக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் அந்த ஆட்சியில் அங்கம் வகித்த இடம்பெற்ற ஒரு கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றார். உடனடியாக மறுக்கிறாங்கல்ல, மாதிரியான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு உடனடியாக மறுக்கிறாங்க. சொன்னவர் வந்து ஏதோ அப்புறம் சுப்ரான் இல்லை, ஒரு ஒன்றிய அமைச்சர். நெருப்பு இல்லாமல் புகையாது. அதுக்கப்புறம் அவர் இல்லை, அதுக்கப்புறமும் மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர், அவர் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரார், அவரும் இதையே வழிமொழிகிறார். இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரும் சொல்லிட்டு வர்றார், திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வரப்போகிறாங்க பாரு அப்படின்றார். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போது அண்ணா திமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு அண்ணன் விசிகே அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்கிறார், திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லாவிட்டாலும் பாஜகவோட நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்றார். பாஜகவும் பாட்டாளி முயற்சி கூட்டணியில் விடுதலை சிறுத்தைக்கு இருக்காதுன்னு அறிவிக்கிறார். அவர் போக முடியாது, ரெண்டு கம்யூனிஸ்ட் போக முடியாது. திரு வைகோ அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாருல, அறிவாலயத்தில் சந்திக்கிறாரு, வெளியே வந்து பேசுறாரு, திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிறாருல, வேற என்ன அப்புறம் அதில் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய இடம்? அதில் என்னன்னா மருத்துவர் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவங்க மகன் மாறுபட்ட முடிவு எடுக்கிறாருல. நேற்று சொல்றாரு அமைச்சரவையில் பாமக பங்கேற்கும் இடம் பிடிக்கும் சொல்லி அண்ணன் மருத்துவர் அன்புமணி சொல்றாரு. ஆனால் கட்சி யாரு, அதே கட்சி யாருக்கு அப்படிங்கிற அந்த போட்டி போயிட்டு இருக்கப்போ அந்த போட்டி அதை விட இங்கே மோசமாக போயிருக்கலாம். ஒருவேளை தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு மாறாவோட துரை சிந்திக்கலாம். ஒருவேளை அவர் நினைக்கலாம் இது மாதிரி போகலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் கார்பரேட் சிந்தனை ஓட்டம் கொண்டவர், அவர் அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு. பாஜக கூட்டணியில் மதிமுக வரதுனால பாஜக கூட்டணிக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அந்த கேள்வி எடுத்து வச்சிருவாங்க. இல்லை அண்ணா ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, என்ன இருக்கு அது இல்லை. திமுக கூட்டணி உடைத்தோம் என்பது அவங்களுக்கு வெற்றியாக பார்க்குறாங்க. அப்போது அதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாது. நான் இப்போது அதான் சொல்லுவேன் தலைவர்கிட்ட, எக்காரது கொண்டும் அந்த நடவடிக்கை எடுத்து இன்னும் பழி பாதாளத்துக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் வைப்பேன். 12 தொகுதிகள்லாம் வந்து கேட்போம் அப்படின்லாம் வந்து போன கூட்டத்தில் பேசுனதா தகவல்லாம் வந்து இல்லை. துரை பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போதே சொன்னார். சகோதரர் துரை வந்து திருச்சியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற வேண்டும், ஏன்னா நாங்கள் 12 தொகுதியை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். பொதுக்குழுலையும் அதிக தொகுதிகளை கேட்டு போய்ட்டுவோம், அங்கீகாரம் பெறுகின்ற விதத்தில் அதிகம் தொகுதியை கேட்டுப்போம். அங்கீகாரம்னா நீங்கள் 8 எம்எல்ஏ இருந்தால் தான் நீங்கள் அங்கீகாரம் பெற முடியும். அப்படின்னா நீங்கள் 8னா நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் அவர் சொன்ன மாதிரி 12-13 தொகுதி வாங்கினால் தான் ஏதாவது 1-2 எழுந்தாலும் 8 நீங்கள் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற முடியும். அப்போ அவர் சொன்னதும் உண்மை, அங்கே தீர்மானம் போட்டதும் உண்மை. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது பேட்டி கொடுக்கும்போது தலைவர் சொல்கிறாரு, எவனோ வழிபோக்கம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வந்து என்கிட்ட கேட்காதீங்க. சொன்னவர் உங்கள் கட்சியோட முதன்மை செயலாளர், எம்பி, திருச்சி நாடாளுமன்றத்துடைய எம்பி. அப்போ அவர் தானே சொன்னார்ன் போது எவனோ வரிப்பக்கம் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லை, நான் எங்கா சொன்னேன்னா அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறார். தலைவர் தெளிவாக இருக்கிறார். அவர் டாக்டர் கலைஞருக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நான் பாதுகாக்க வேண்டும், எனவே திமுக தான் எங்களுக்கு கூட்டணி அவர் தெளிவாக சொல்கிறார். ஆனால் இங்கே துரை வந்து இப்போ ஒரு தொலைக்காட்சி 2-3 பேட்டி கூட அவர்கிட்ட பேசுவதற்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலர் கேட்டபோது நிபந்தனை 2 நிபந்தனை வைக்கிறார். ஒரு நிபந்தனை சொல்ல வேணாம், ஒரு நிபந்தனை அமித்ஷா மோடி குறித்து எங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸே மோடியும் அமித்ஷாவும் தான். இல்லை, நீங்கள் அவங்கள வந்து அந்த விஷயத்தில் போய் வந்து சிக்க வைக்கிறீங்களா? அதுக்கான சந்திப்போ அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. பாஜக தலைவர்கள் பேசுகிறாங்க, அதுக்கான சந்திப்பு மறைமுகமாக நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிய வந்துடும். அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. பட் நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி நகர்த்துறீங்களா? அப்போது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இப்போ இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸில் நீங்கள் அவங்கள பேசாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். இதுதான் அந்த நீரோட்டம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த தொலைக்காட்சி பெட்டியில் உங்கள் தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்படுது. குறிப்பிட்ட அமித்ஷா தொடர்பான கேள்விகள் முன்வைக்கிறதுக்கான அதில் அவசியமும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க, பாஜகவை நோக்கி இவங்க நகர்றாங்க அப்படின்ட்டு? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட இணை எதிரி யார்?
சித்தாந்த எதிரி, நம்மளோட கருத்தியல் ரீதியான எதிரி யார்? இப்போ நீங்கள் அவங்கள விமர்சிக்காமல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்? தொடர்ச்சியாக பாஜக விமர்சிக்கிறார்ல திரு துரை, பார்க்க முடியுதுல்ல. திருச்சியில் ஏதோ போராட்டம் பண்ணுறோம், இல்லை மற்ற இடங்களில் போராட்டம் பண்ணும்போது தொடர்ச்சியாக பேசுகிறாரு, பத்திரிகை சந்திப்பில் திட்டுறாருல. எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டியது போல் இந்த மோடி அரசோட குறைகளை அவர் எப்பவுமே சுட்டி காட்டுதல். அவர் அங்கே போய் நான் வந்து இந்த திட்டத்தை வாங்கணும் அந்த திட்டத்தை வாங்கணும் தான் சொல்லின்னு போகிறாரு. திட்டத்தை வாங்கணும்னு அவர் அதே சார், நீங்கள் யாருடைய மகன் சார்? நீங்கள் யாரோட கட்சியோட முதன்மை செயலாளர்? மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, திருச்சி மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன்ட்டு செத்தாலும் நிற்க மாட்டேன் அப்படின்னாரு, வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் தொகுதி மக்களுக்கான வேலையை பண்ணணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ உறுதிப்பாட்டவர் தான் ஏன் விருதுநகர் நிற்கல? ஏன் பாதுகாப்பான? நீங்கள் பெரிய செல்வாக்கான மனிதர் சார், நீங்கள் பெரிய உச்சபட்ச நட்சத்திரம்ல, விருதுநகர் நிற்க வேண்டியதானே? ஏன் இங்கே வந்து இங்கே திருச்சிக்கு? திருச்சியில் 4 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, பாதுகாப்பு ஜோனு தானே இங்கே வரீங்க. அப்போ அந்த தொகுதிக்கு செய்யணுன்றது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க அரவணைச்சின்னு போங்க. நீங்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் செல்வாக்கால ஜெயிக்கலாம். கட்சியோட பலம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் கூட வருவாங்க, அடுத்த தேர்தல் நம்ம தனியாக நின்னாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போவும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எந்த கூட்டணிலாம் நம்ம 2 தொகுதியிலும் ஜெயிக்கலான்னு உங்கள் ஆளுங்க பேசினுக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. இது மாதிரி இந்த மண்குதிரையை நம்பி ஆற்றுல கடலில் இறங்குறத வேலையை விட்டுடுங்க. கூட்டணி தான் பலம். அவ்வளோ பெரிய கூட்டணி இருந்த போதும் தலைவர் அந்த வாய்ப்பு எழுந்தார்ல. அப்போ நீங்கள் வந்து மதிமுகவுடைய பிரதிநிதி தலைவர் வைகோடைய மகன், அந்த தலைவர் நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது 10 பிரதமர்களை கேள்வி எழுப்பினார். வேர் ஆர் யூ ரன்னிங் மிஸ்டர் ராஜீவ் காந்தி, கம் பேக் அண்ட் ஆன்சர் மை கொஸ்டின் பேசினவர். டு யூ வாண்ட் யுனைடெட் இந்தியா ஆர் இந்தி ஸ்பீக்கிங் இந்தியான்னு கேட்குறாரு. நாடாளுமன்றத்தில் நீ அடித்து துவைக்கப்படுவாயின்னு புத்தபிட்சி மௌரியா சொன்ன போது, ஈவன் தோ இஃப் ஐ அம் crushed under the floor of ராஜ்யசபா ஐ வில் ரிப்பீட் நாட் ஒன்ஸ் பட் 1000 டைம் பேசினவர். அது மாதிரி பேசினா தான் அந்த தலைவன் பண்ணால் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த புரிதலை நீங்கள் உள்வாங்கிக்குங்க. இதுதான் அரசியல் உளவியல். அந்த கால ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நீ நகர்த்தது தான் அரசியல். அது முடிச்சுட்டு நான் மோடி பற்றி பேச மாட்டேன், அமித்ஷா பற்றி பேச மாட்டேன், திமுக குறை ஆட்சிகளுக்கு சில குறைகள் மட்டும் சுட்டி காட்டினா அது ஆரோக்கியமான அரசியல். அதான் இப்போ முடிவு எடுக்க போகிறீங்க. 32 ஆண்டுகள் அரசியல் பயணங்கும் போது திரும்பி பார்க்கும்போது பல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இன்னும் நோக்கி போகிறதுனா இப்போ எங்கே போக போகிறீங்க கேள்வி வந்துடுதில்ல, அடுத்தது எங்கே போக போகிறீங்க கேள்வி வந்துடுதில்ல. அதில் என்னென்னா, ஒரு லட்சியங்களை பேசுவதற்கு ஒரு தளம் வேணும். அது மறுமொழி திமுகவாக இருந்தது. உங்களுடைய கேள்வி நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை இவர் திமுகவுக்கு போவாரா அப்படின்ட்டு ஆப்ஷனே கூட கொடுக்கலாம். அதெல்லாம் அதான் பேசிக்கிறாங்க. 3 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். இல்லை, அதில் என்னென்னா, இங்கே ஒரு ட்ரம்ப் கார்டு அதில் இருக்குது. அதில் ஒரு அரசியல் சூட்சமம் இருக்கிறது. அதில் என்ன அரசியல் சூட்சம்னா, ஒருவேளை மல்லை சத்யா அவங்க சேர்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். திமுக அதுக்கு தான் அந்த போன 2 வாரத்துக்கு முன்பான ஒரு சந்திப்பு நடந்துச்சா? இல்லை, அது இல்லை. என்னை சேர்த்தாங்கன்னா அப்படிதான் பேசப்படுது. அதை காட்டி கட்சியை அழிக்க முயற்சிக்கிறார்கள் திமுக. எனவே நாங்கள் கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் அதிமுக போகிறோன்னு எளிதாக கலந்துருவாங்க. இது ஒரு சின்ன ட்ரம்ப் கார்டு. இந்த அரசியலை, இந்த உளவியலை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். ஒருவேளை பிப்ரவரி மார்ச்சில் எங்களுக்கு 25 தொகுதி வேணும் அப்படின்னு எடுத்து பட்டியல் கொடுப்பாங்க. 12லேருந்து 25. இப்போ 25 தொகுதி கவனம் செலுத்த சொல்லியிருந்தா தான் பத்திரிகைகள் நான் பார்த்தேன். அப்போ 25 தொகுதி பட்டியல் எடுத்துமே கொடுப்பாங்க. நீங்கள் 12னா 12 தொகுதி எடுத்துமே கொடுக்க மாட்டேன், 25 தொகுதி கொடுத்து இதில் ஒரு 15 தொகுதி கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ கட்சி 2021 இருந்த அந்த வலிமை இப்போ ஒரு இதற்கான இல்லை. முன்னணி தலைவர்கள்லாம் இப்பொழுதும் விலகின்னு போயிருக்காங்க. இப்போது இருக்கிற ஸ்ட்ரென்த் இப்போ அவங்க சொன்னார்ல உளவு பிரிவு, அதெல்லாம் இப்போ மதிமுக வலிமை என்ன, வாக்கு வங்கி என்னன்றது அவங்களும் புள்ளி உரம் வச்சுருப்பாங்க. இங்கே மறுமொழி திமுக வாக்கு வங்கியா என்பதனை கடந்து இந்த மதிமுக மிகப்பெரிய அங்கீகாரமே தலைவர் வைகோ தான். அந்த முகம்தான் மறுமொழி திமுக. அந்த முகத்துக்காக தான் எத்தனை தொகுதி வந்தாலும் அது அவருக்காக தான். மதிமுகவுடைய வாக்கு வங்கிக்காக ஒருபோதும் சீட்டு கொடுக்க முடியாது. வைகோக்காக தான் கொடுப்பாங்க. வைகோக்காக தான் திருச்சி கொடுத்தாங்க, துரைக்காக கொடுத்துருக்க முடியாங்க. நான் 100% நம்புகிறேன். அப்போ அந்த தலைவருக்கான வேல்யூ இன்னும் தமிழக அரசியல் இருக்குது. அப்போது அந்த நிலைமையிலும் அவர் அந்த வேல்யூக்காக சீட்டு கொடுக்கின்ற போது இது எங்களுக்கு பத்தாது, நாங்கள் எங்கள் கட்சிக்கு இப்போ அவங்க அந்த கட்சியோட அங்கீகாரம்ன்ற ஒரு ட்ரம்ப் கார்டு போட்டுகிட்டே வராங்க. அது தொண்டர்களை தயார்படுத்துறது. நம்ம அங்கீகாரம் பெறணும். அங்கீகாரம் பெறணும்னு நீங்கள் உண்மையில் நினச்சிருந்தீங்கன்னா
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை 2 தொகுதி வாங்குச்சு, கம்யூனிஸ்ட்டுகள் 2 வாங்கினாங்க. நீங்கள் ஏன் மதிமுக 2 தொகுதி வாங்கலை? மாநிலங்களவை ஒன்று வாங்கினாங்கல்ல. இப்போ இல்லை, அதுக்கு முன்ன ஒரு மக்களவை ஒரு மாநிலம் இல்லை. இப்போ வாங்கினது 19 சொல்கிறீங்க. இப்போ வாங்கினது ஒரே ஒரு தொகுதி தான் வாங்கினாங்க. இப்போ ஒரே ஒரு தொகுதி தான் வாங்கினீங்க. இன்னொரு தொகுதி வாங்கினா வேட்பாளர் யார்? மல்லை சத்யான்னு ஒரு நெருக்கடி வரும்ல. உங்ககிட்ட தான் நீங்கள் காசு இல்லை இல்லைங்கிறீங்களே, பணம் இல்லை, நம்ம வச்சிருந்த ஆனால் எல்லா பட்டாவையும் நம்ம இதில் வச்சுருக்கீங்க, பத்திரத்தை வச்சுருக்கீங்க. வச்சிருக்கேன். ஆனால் கட்சி முடிவு எடுத்துருக்கணும்ல. சத்யா விட்டுருங்க, சத்யாவுக்கு சீட்டே வேணாங்க, வேறு யாராக்கும் ஒருத்தர் அந்த சீட்டு கொடுங்க, பணம் வச்சுருக்குங்கிட்ட. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ 2 MP அதுதான் இப்போ விசிகேவுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்குது. அந்த அங்கீகாரத்தை பெறாமல் போனது நீங்கள் தானே. எனவே ஒருவேளை அதை சுட்டி காட்டி எதிர்காலத்தில் 2026 எங்களுக்கு அதிகம் சீட்டு வேணும்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் எங்களுக்கு சேஃபர் ஜோன் நாங்கள் வந்து போகணும்னு முயற்சி எடுத்தாலும் எடுக்கலாம். 3வது ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 2 ஆப்ஷன் சொன்னீங்க. அதிமுக கூடயும் போகலாம், மல்லை சத்யாவை வந்து திமுக சேர்த்திக்கிட்டா அதிமுக கூடயும் போகலாம் அப்படின்னீங்க. 2வது 25 சீட் கேட்பாங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க நீங்கள். இல்லை அதான் இல்லைன்னா இப்படி இருக்கின்ற போது இப்போ ஒரு புறச்சூழல் இருக்குல்ல, அந்த புறச்சூழல் இருக்கின்ற போது தலைவர் கொடுத்துருக்க அந்த வாக்குறுதியை அவர் பாதுகாக்கணும்னு நினைப்பார். ஏன்னா அந்த தலைவன் மீதான அந்த கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, நம்பகத்தன்மை, அது கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரங்களில் பழுதடைந்த காரணத்தினால் ஒருவேளை அந்த நம்பிக்கை கெட்டு போகக்கூடாது அவர் திமுகவுடன் கடைசி வரையும் பயணிக்கலாம். அதுவும் நடக்கலாம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தலைவர் 100% உறுதியாக இருப்பார் என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. ஒருவேளை அவருடைய மகனுடைய நெருக்கடிகளால் அவர் வந்து மௌனிக்கலாம், ஆனால் நெருக்கடிக்குள்ளாகலாம். எப்பேற்பட்ட நிலையும் தலைவர் வந்து அந்த நெருக்கடிக்குள்ள ஆகக்கூடாது. அவர் வந்து திமுகவுடன் பயணம் செய்வதுதான் இயக்கத்துக்கான வலிவான பாதையாக இருக்கும். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே போனாலுமே வந்து இந்த சிக்கல்களை வந்து சந்திக்க நேரம். ஆமாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க திமுக இல்லாத பட்சத்தில்? நான் இப்போ மதிமுக துணை பொதுச் செயலாளர். இன்னும் வரலாம் அதிகாரப்பூர்வமாக நான் மதிமுக துணை செயலாளர். அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலை. எனவே அது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், என்ன முடிவு என்பது எனக்கு தெரியும். திமுக வந்து உங்களை ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸ்லீப்பர் செல்லாக பயன்படுத்துது, மதிமுக உடைக்கிறதுக்கான வேலையை பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்க்க இல்லை. அது வந்து திமுகவுடைய நம்பகத்தன்மையை சிதைக்கின்ற வேலையை நம்ம தோழல் பண்ணுறாங்க. அது தப்பு. உங்களுடைய நேசத்திற்குரிய இயக்கமாக வச்சுருக்காங்க. முதலமைச்சர் சந்திக்க நினைக்கின்ற போதெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல சகோதர நேயத்தொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்லீப்பர் செல்னால் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஸ்லீப்பர் செல் இந்தியாவில் இருப்பாங்க, இந்தியாவுடைய ஸ்லீப்பர் செல் வந்து பாகிஸ்தானில் இருப்பாங்க. இப்போ ஒரு நேச சக்திக்குள்ளே இந்த முரண்பாடுகள் வராது. இங்கிருந்து திராவிட இயக்க சித்தாந்தத்திலிருந்து கருத்தியிலிருந்து மாறுபட்டவர்களுடைய ஸ்லீப்பர் செல் தான் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாங்க. அப்போ என்னை சுட்டு காட்டுகின்ற அந்த விரல் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா நான் மாற மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் கருத்து ரீதியாக உறுதியாக இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உங்கள் மீது முதல்வர் அவர்களுக்கு தனிப்பட்ட பாசமே இருக்குது. 2021 தேர்தலில் தோத்துட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான ஒரு இடம் வந்து திமுக இருக்கும்ல? இல்லை, ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கணும். மல்லை சத்யாவா அல்லது இது இயக்கமா ஆட்சியானா ஆட்சியை தக்க வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த 2026 வந்து மிகப்பெரிய எல்லா வேலையும் செய்வாங்க பாஜக அதிமுக கூட்டணி. சாமபேத தண்டன்ற மாதிரி எல்லா விதத்தையும் பயன்படுத்துவாங்க. அப்போது என் மீது மாண்புமிகு முதலமைச்சருக்கு அன்பு இருந்தாலும் அரசியல் ரீதியாக அரசியல் கடந்து ஒரு அன்பு, அரசியல் கடந்து ஒரு நேசத்தை என் மீது வைப்பார். அவ்வளோதான். நேரடியாக கட்சியில் சேராம ஒரு ஆதரவு மனப்பான்மையிலே இருப்பீங்களா? அப்போ இப்போ இருக்காங்க இல்லையா? இப்போ திமுக தலைவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் என் மீது நேசத்திற்குரியவர்களாக ஒரு ஒரு தம்பியாக என்னை பார்க்குறாங்க. அது நான் தலைவர் வைகோ மூலமாகத்தான் அது பெற்றிருக்கிறேன். அடுத்த கட்ட அரசியல் செயல்பாட்டுக்கான ஒரு கேள்வியாக தான் அடுத்தடுத்து நான் கேட்குறேன். இல்லை, அரசியல் செயல்பாடுகள் என்பது ஒரு தளத்திலிருந்து நம்ம இயங்குகிறோம். இல்லைனாலும் நீங்கள் இயங்காமல் போனால் தான் தப்பு. அப்படி இயங்காமல் போகிறதுக்கான சூழல் இருக்காது. இயங்குவேன், கண்டிப்பாக இயங்குவேன். இப்போ அண்ணா பிறந்தநாள் விழான்னா அண்ணாவுக்கு போய் அண்ணா சிலைக்கு மாலை போகிறது, அண்ணாவுடைய நினைவுக்கு போகிறதுக்கு யார் உங்களை தடுக்க போகிறாங்க? செயல்பட போகிறோம். பெரியாருடைய பிறந்தநாள் நினைவுனால அவருடைய நினைவிடத்துக்கு போகிறதுக்கு என்ன உங்களுக்கு தடங்கள்? திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசுவதற்கு என்ன தடை இருந்திருப்போது? திமுகவில் இணையறேன்னு சொல்லிட்டா மதிமுகவிலிருந்து அவரை உங்களை வெளியனுப்புறதுக்கு எளிமையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மதிமுகவிலிருந்து வெளியனுப்புறதுக்கு இல்லை,
திமுகவில் என்ன சேர்த்தாங்கன்னாவே இவங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு எளிதாக அமையும். அது ஒரு சொல்ல பயன்படுத்திப்பாங்க. அதை பயன்படுத்தி அவங்க கடந்து போகலாம். அது வந்து தமிழ்நாடு அந்த அரசியல் வியூகங்களை வகுக்கிற அந்த அரசியல் வல்லுநர்கள்லாம் தெரியாது, இதெல்லாம் நிச்சயம் தெரியும். அந்த உளவியலை நானும் புரிந்தவன். நான் 32 காலம் தலைவர் வைகோவுடன் அரசியல் பட்டவன். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கேள்வி பதில். மிக்க நன்றி.